நான் அதான் பார்த்தேன். திவாகரன் என் கூடலாம் வந்து ஓரளவுக்கு தான். அந்த ஆள் இங்கேயும் பேசுறாரு, அங்கேயும் பேசுறாரு. விஜய் பார்வதி இந்த வீட்டுக்கு கண்டஸ்டன்ட்டாக வந்து விளையாட வந்திருக்காங்களா இல்லை ஒரு ஜட்ஜா மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே மார்க் போடுற ஒரு ஜட்ஜா வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்த நாள்லேருந்து எல்லாத்துக்கும் பசங்களுக்கு மார்க் போடுறாங்க, பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறாங்க, இவனுக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் மார்க் போடுறாங்க. ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எதுவும் நல்ல விஷயமே கிடையாது, எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்குன்னே வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாங்க. இன்னும் சரியாக கேமை புரிஞ்சிக்கல போல இருக்குது. எல்லாத்தையும் குத்தம் சொல்லியே இங்கே இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக கடைசியாக வந்து கலையாசனை கழட்டி விட்டாங்க. திவாகரோட உட்காந்தே பேசிகிட்டு இருந்தாங்க, அவன் பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திவாகரை கழட்டி விட்டாங்க, கலையாசனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திவாகரே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, திவாகர்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாரு, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு திவாகரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரியான ஆக்டிங். திவாகரை முடிச்சுட்டு அடுத்து பிரவீன்ட்டு வராங்க. பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் வந்து ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறான், அவன் கேட்ட ரொம்ப சீப்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்படி என்னத்தை அப்படி சீப்பாக இவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. அவன் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறான், எல்லா இடத்துலையும் பிஹேவ் பண்ணலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, அவன் ஒன்றும் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலைவசம் ஆமாம் அவெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் என்ன பண்ணுவாரோ அதே தான் கலைவசம் பண்ணுறாங்க. இதனால தான் பார்வதி வந்து திவாகரும் கலைவசம் கூட வச்சுருக்காங்க. என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் சைஞ்சை கழிக்கிற மாதிரி 2 பேரும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட அச்சு பசங்க திவாகர் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணுறாரு, இவரு பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாரு. திவாகர் அண்ட் பிரவீன் இவங்க பற்றி பேசிட்டு பார்வதியோட பரம எதிரியான சபரி பக்கம் வராங்க. ஏன்னா சபரி வந்து பார்வதியோட சொத்தை எழுதி வாங்கிட்டாரு, ரொம்ப இதாக பண்ணிட்டார் இல்லையா. அதனால் வந்து எப்பயுமே இவங்களுக்கு பரம எதிரி மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலையில் பார்வதி வந்து சபரி சொல்கிறாங்க, அவன் வந்து ரொம்ப சரியில்லை, கன்னிங் ஃபெல்லோ, உள்ள ஒன்று வச்சுக்குவான் வெளியே ஒன்று காமிப்பான், நேரம் வரும்போது அவன் வெளியே வந்து வேறு மாதிரி அவன் கேம் ப்ளே பண்ணுவான், அவன் ஒன்றும் சரி கிடையாது, கேட்டால் சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி பேசுவான், அப்போ நல்ல மாதிரியே காமிச்சுக்கான தவிர அவன் ரொம்ப ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி. உடனே இவனும் கலையசணும் ஆமாம் நானும் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப கன்னிங் வெரி பேட் ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சைஞ்சக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இது வந்து ஒரு கோக்மாக்மானவன் உள்ள ஒரு வன்மத்தை வச்சுட்டு வெளியே